HDFC பேங்க்ல யாரெல்லாம் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அவங்கள வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியா இருக்கு. HDFC பேங்க்ல வரக்கூடிய 2026 ஏப்ரல் மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ரூல்ஸ் வந்து வரப்போகுது. இந்த ரூல்ஸ் வந்து நிறைய பேங்க்ல வந்து ஏற்கனவே வந்து வந்திருந்தாலும் HDFC பேங்க்ல வந்து இப்போ வந்து மெயினா வந்து ஏப்ரல் மாசத்துல இருந்து அப்டேட் பண்ண போறாங்க. இந்தியால இருக்கக்கூடிய ஒரு முன்னணி பெரிய ஒரு தனியார் வங்கியா இருக்கக்கூடிய இந்த HDFC பேங்க்ல அப்படி என்ன அதிரடி மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். இந்த ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எது சம்பந்தப்பட்டதுன்னா நம்ம வந்து மொபைல் QR யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த UPI அந்த கேஷ் வித்ட்ராவல் இருக்குல்ல ATM மிஷின்ல எடுக்கக்கூடிய அந்த கேஷ் வித்ட்ராவலும் அது மட்டும் இல்லாம டெபிட் கார்டு யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த கேஷ் வித்ட்ராவலுக்கான அந்த லிமிட் வந்து நமக்கு வந்து மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸ் வந்து HDFC ல எப்படி இருந்துச்சு அப்படி பார்த்தோம்னா QR கோட் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ATM மிஷின்ல எடுக்கக்கூடிய அந்த டெபிட் கார்டு யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த ஒரு டிரான்சாக்ஷன் எல்லாமே தனித்தனியா இருந்துச்சு. அதாவது அந்த லிமிட்ங்கிறது தனித்தனியா இருந்துச்சு. இனிமே வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் மாசத்துல இருந்து இந்த UPI ல பயன்படுத்தி நம்ம வந்து QR கோட பயன்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த லிமிட்டும் நம்ம ATM டெபிட் கார்டுல யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த லிமிட்டும் பாத்தீங்க அப்படின்னா சேமா தான் கருதப்படும். அதாவது சொல்ல போனா நம்ம வந்து ATM க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. மந்த்லி ஃப்ரீ லிமிட் சொல்லி வச்சிருப்பாங்க. சோ இந்த லிமிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த UPI டிரான்சாக்ஷன் UPI வித்ட்ராலுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருந்தும். சோ இது ரெண்டுமே ஒண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அதாவது மாசத்துக்கு HDFC பேங்க் அந்த ATM ல நீங்க எடுக்கறீங்க அப்படின்னா மந்த்லி வந்து ஒரு 5 டைம்ஸ் வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். சோ இதே வந்து நம்ம அதர் பேங்க் ATM ல வந்து எடுக்கிறோம் பாத்தீங்க அப்படின்னா மெட்ரோ சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் 3 தடவையும் இதே வந்து கொஞ்சம் கிராமப்புறங்கள்ல நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 5 தடவை நம்ம வந்து எடுத்துக்க முடியும் ஃப்ரீயா. சோ இப்போ இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கனால பாத்தீங்க அப்படின்னா இப்போ மந்த்லி வந்து இந்த HDFC பேங்க் ATM ல இருந்து 5 டைம் எடுக்கலாம் அப்படின்னா UPI ல நீங்க ஒரு 3 தடவை எடுத்துட்டீங்க அப்படின்னா டெபிட் கார்டு யூஸ் பண்ணி 2 தடவை தான் எடுக்க முடியும். சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 டைம் தான் நம்மளால ஃப்ரீயா வந்து எடுத்துக்க முடியும். சோ இதுக்கப்புறம் நீங்க வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த லிமிட் கிராஸ் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து போடுவாங்க. சோ HDFC பொறுத்த வரைக்கும் இனிமே ஏப்ரல் மாசத்துல இருந்து UPI க்கு ஒரு லிமிட்டும் டெபிட் கார்டுக்கு வந்து ஒரு லிமிட்டும் வச்சுக்க போறது இல்ல. UPI ல நீங்க வந்து வித்ட்ரால் பண்ணாலும் சரி நீங்க வந்து டெபிட் கார்டு யூஸ் பண்ணி ATM மிஷின்ல வித்ட்ரால் பண்ணாலும் சரி இந்த மந்த்லி ஃப்ரீ ATM லிமிட்ங்கறத பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே இதா வந்து கொண்டு வந்துட்டாங்க. சோ ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் நீங்க வந்து பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா ATM மிஷின்ல பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா UPI பயன்படுத்தியோ இல்ல வந்து டெபிட் கார்டு பயன்படுத்தியோ நீங்க வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து பிளான் பண்ணிக்கங்க. சோ பிளான் பண்ணி உங்களுடைய வித்ட்ரால வந்து நீங்க வந்து கனெக்ட் பண்ணி எடுங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து விழும். HDFC பேங்க் வச்சிருக்கக்கூடிய உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. பயனுள்ளதா இருக்கும்.